அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த கேடுகெட்ட விடிய ஆட்சியில தினம் தினம் நடக்கிற கொலை சம்பவம் எல்லாம் பார்த்தா தமிழ்நாடு வாழ தகுதியற்ற மாநிலமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் சொல்லல, தினமும் நடக்கிற செயல்களை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஒண்ணு மேல நேற்று இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மதுரையில திருப்பரங்குன்ற பகுதியில சாமணத்தன்ற கிராமத்துல நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞர் இளம் பெண்கள் பாசனையோட ஒன்றிய தலைவர் அவர் ஒரு டீ கடை வச்சிருக்காரு. அந்த டீ கடையை வெடிக்கலாம் திறக்கலாம் அப்படின்னு போயிருக்காரு. அங்க குடிச்சிட்டு உட்கார்ந்து வந்திருக்காங்க. ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரை வெட்டி சாத்திட்டாங்க. அவர் இறந்துட்டாரு. பல்லடத்துல பாத்தீங்க அப்படின்னா வீட்டு முன்னாடி உட்காந்து குடிச்சுட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தட்டி கேட்டதுக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை வெட்டி கொண்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை பக்கத்துல கள்ளச்சந்தையில மது வித்துட்டு இருக்காங்க. அதுல 2 இளைஞர்கள் படுகொலை செஞ்சிருக்காங்க. தினம் தினம் இது மாதிரியே நடந்துட்டு இருந்தா இது வாழ தகுதியே இல்லாத மாநிலமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பொம்மை முதல்வர் இதெல்லாம் கவனத்துல பாக்குறாரா? அவர் மட்டும் வீட்டுல சேஃப்டியா உட்காந்துட்டு பாதுகாப்பான மாநிலம் சொல்லியிருந்தா இதெல்லாம் ஏத்துக்கக்கூடியதே இல்ல. ஒரு சட்டம் ஒழுங்கு டிஜிபி இதுவரை நியமிக்கல. கோர்ட் எத்தனையோ ஒரு கண்டனம் தெரிவிச்சு. அதுக்கு வக்கற்ற சூழ்நிலை திமுக அரசு இருக்குது. தமிழக மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள் உங்களோட உயிரையும் உடமையும் பத்திரமா பாத்துங்க. ஐயா எடப்பாடியார் உங்களெல்லாம் காப்பாரு. முடிந்த அளவு எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. அதான் ஒரு முக்கிய செய்தியா நீங்க நான் சொல்ல வந்திருக்கேன். நன்றி.